வயநாடு 3 நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக உயர்வு. 700க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அச்சம். வயநாடு நிலச்சரிவில் புதையுண்ட கிராமங்கள், பேரழிவால் திரும்பிய திசையெல்லாம் அதிர்ச்சி காட்சி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி உதவி. நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவ 2 மூத்த IAS அதிகாரிகள் தலைமையில் மீட்புக் குழு வயநாடு விரைவு. நிலச்சரிவால் ஒரு குழந்தை வயநாட்டிற்கு நாளை செல்கிறார் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் ஆகியோரும் ராகுல் காந்தியுடன் நாளை வயநாடு பயணம். வயநாட்டில் மீட்பு பணிகளுக்காக களமிறங்கியது ராணுவம். நிலச்சரிவால் ஒரு குலைந்த சூரமலா பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், மாநிலங்களவையில் கேரள MPக்கள் வலியுறுத்தல். மழை காலத்தில் நீரை சேமிக்கும் வகையில் ஏரிகளை சீரமைக்க கோரிய வழக்கு. பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தை தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள், மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் வேதனை அளிக்கின்றது. நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மீட்பு பணிகள் வெற்றியடையவும் வேண்டுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருச்சூர், வயநாடு மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கேரளாவில் நிலச்சரிவால் பலியானோரின் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. நிலச்சரிவால் உருக்குலைந்து காணப்படும் வயநாடின் ட்ரோன் காட்சிகள். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்க்கான ரெட் அலர்ட். 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம். மழை வெள்ளத்தால் ரயில் சேவை பாதிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 2வது வெண்கல பதக்கம் வென்றது இந்தியா. மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் வென்றது.